வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நாம் இப்பொழுது ஆவணி மாதத்தோடைய இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை மேஷராசி முதல் நாம் பார்க்கலாம். இந்த மேஷராசி ஆவணி மாதத்தில் சூரியன் செல்லும் பொழுது என்ன செய்யும்? இந்த ஆவணி மாதத்தில் கேதுவோடு சூரியன் செல்கிறது. தன்னுடைய வீட்டில் சூரிய பகவான் செல்லும்போது கேதுவோடைய அதே வீட்டில் இருப்பதனால் அதை நோக்கி செல்கிறது. கேதுவானது தன்னுடைய அந்த வீட்டதிபதியை நோக்கி வருகிறது. மேஷராசிக்கு அது 5ஆம் இடம். காதல், ஒரு அன்பான விஷயங்கள், குலதெய்வத்தை வழிபடுதல், உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள், இவை எல்லாத்திலுமே ஒரு எதிர்விசை நடக்கும். அப்படி உங்களுடைய எதிர்விசை நடக்கும்பொழுது இது ஏன் நடக்குது, இது எதனால் நடக்குது, எப்படி நடக்குது என்பதை தெரிந்து கொள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சு உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலமாக இந்த நபருக்கு இதன் மூலம்தான் வருகிறது, அதற்கு எதை செய்தால் அதை சரி செய்யலாமோ அதை கேட்டு தெளிவுபடுத்தி உங்களுடைய அற்புதமான இந்த பொன்னான காலத்தை பயன்படுத்துங்கள். நாம் இந்த மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையும் இது செவ்வாவுடைய வீடு. இந்த செவ்வாய் அக்னி பகவானுக்கு சம்பந்தப்பட்டவர். இப்பொழுது அந்த செவ்வாவானவர் கன்னியா ராசியில் இருக்கார். அந்த மேஷராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி 6ஆம் இடத்திலிருந்து மேஷராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட அதே ராசியையும் அந்த செவ்வாவானது பார்க்குது. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த சூழல்லையும் போய் சிக்காதீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு நோய்வாய்ப்படுற சூழ்நிலையோ அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு போய் உதவி செய்கின்ற சூழ்நிலையோ அமையும். உங்கள் வீட்டில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்காக ஏதேனும் செலவுகள் செய்தால் அந்த வினைப்பயனானது அங்கே ஓரளவு சரியாகும். அதுவும் உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறதை பொறுத்து அது எப்படி ஆகுது என்பதை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய மனோநிலையும் உடல்நிலையும் இப்போ நல்ல ஒரு அழுத்தமான மன உறுதியான சூழ்நிலை தான் இருக்கும். இதை செய்தெல்லாம் அதை செய்தெல்லாம், இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம் அன்னு திட்டமிடுவதை போல் செலவு செய்கின்ற சூழ்நிலையும் வரும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் போட்ட திட்டத்தை விட அது வேறு விதமான திட்டத்தை ஏற்படுத்திவிடும். இந்த சனி செவ்வாயுடைய பார்வையானது உங்களை நாலா பக்கமும் கொண்டு போய் நிறுத்தி வச்சிரும். அது உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சுகங்களை விட்டு அசுபம் நடந்தால் உடனே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அது மேலும் தவறான நிலைக்கு எடுத்து போகாது இருப்பதற்கு நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களையே நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். இந்த அக்னியை பொறுத்தவரையும் ரொம்ப அற்புதமான சூழ்நிலையில் உங்களை எடுத்துகிட்டு போகும். உங்களுடைய வேர்வை சிந்த வேண்டும். உங்களுக்கு அப்பொழுது உங்களுடைய உடலில் இருக்கிற தாகம், உங்கள் உடலில் இருக்கிற இரத்தம், உங்களுடைய சிறுநீர் குழாய், மேலும் உங்களுடைய சிறுநீரகம், இவைகளில் ஒரு வகையான அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேதுவோட சூரியன் இருப்பதும் சனி செவ்வாவுடைய பார்வை இருப்பதும் மேஷராசி நேயர்களுக்கு சற்று கவனமாக இருப்பது தான் காலத்தில் சிறந்ததாகும். ஆவணி மாதம் என்றாலே மிக அற்புதமான மாதம். ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நல்லது தான் செய்து வந்தது. ஆனால் இப்பொழுது நல்லது செய்யுமா என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அவ்வளவு நல்லது செய்வதற்கான சூழ்நிலை அமையவில்லை. ஏனென்றால் அந்த சனி பகவான் அவர் 12 இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட விரய சம்பந்தமான விஷயத்தை கொடுப்பார். நோய் வரும், ஆனால் தனக்குத்தானே சரியாகும். அது எப்படி சரியாகும்? அதற்கான அட்சரங்களும் அதற்கான கொஞ்சம்
நம்மளுடைய பிரயாசையின் மூலமாக என்ன செய்தால் அது சரியாகும் என்பதை நீங்கள் எங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி மிக எளிமையாக உங்களை வழிநடத்தி கொள்ளலாம். இல்லை என்றால் அதிக செலவு வரும், அதிகமான கஷ்டங்கள் வரும், எல்லா இடத்துலையுமே போய் லாக் ஆகும், இல்லைன்னா பேசுனா வம்பு வரும். இவைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆவணி மாதத்தில் என்றால், முருகப்பெருமான் வழிபாடு காலத்தில் சிறந்தது. கோபப்படாத இருக்கணும். ஒரு சில நேரங்களில் சூழ்நிலையில் நீங்கள் கோபப்பட்டாக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் உங்களை அப்படி தான் சூழ்நிலையை காட்டுவாங்க. அப்படியே நடக்கிறது மாதிரி இருக்கும். அது நடக்காத போது உங்களுக்கு தானாகவே அந்த கோபம் வரும். நிறைய பேருக்கு கொஞ்சம் இரத்த அழுத்தத்தாலும் மன உளைச்சலாலும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்ன என்று உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக ஆலோசனையின்படி கேட்டு அதன்படி நீங்கள் உங்களை சரி செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் இனிமையாகவும் எளிமையாக இருக்கும். எப்பொழுதுமே நமக்கு வரக்கூடிய விஷயங்களை மிக எளிமையாக எடுத்து போகாமல் சற்று பார்த்துக்கலாம் என்ற அலட்சிய போக்கினால் என்ன செஞ்சிருவோன்னா, அது வளர்ந்த பிறகு அதை சரி செய்ய போகும்போது ஒரு செலவுக்கு இரட்டிப்பு செலவாக வரும். ஆகையினால் அவ்வாறு அந்த செலவில் நாம் சிக்காமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் உங்களை மிக பக்குவமாக எடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு ஆத்திரம் இந்த நேரத்தில் சிறந்தது அல்ல. உங்களுடைய மூதாதையர்களுடைய எந்த ஒரு பொருளையும் கேட்க போனால் அவங்க கேட்கலன்னு சொல்லிட்டும் வருத்தப்படுவாங்க, கேட்டிங்கனாலும் வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும். செய்தொழிலில் உங்களுக்கு ஓரளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து கொள்வீர்கள். சமாளித்து கொள்வதற்கான மனோநிலை உங்களுடைய உடலில் உள்ளத்தில் வளருவதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதற்கான அட்சரத்தையும் அதற்கான உபதேசத்தையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். அன்பான நியூ ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பேசி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். என்னுடைய 9710957060 பலரும் நிறைவான வழியில் கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலமாக பல பாராட்டுகளை எனக்கு தந்த போதிலும் எங்களுடைய அருளாசியால், இயற்கையின் அருளாசியாலும் நீங்களும் நாம் எல்லோரும் இதில் நல்ல விதமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் தெளிவான பாதையில் பயணிப்பதற்கு நாம் தொடர்ந்து இந்த நியூ ஜெனரேஷன் பயணப்பாதையை தொடருவோம். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. குருதட்சணையோடு சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய நுட்பமான விஷயம், காற்றில் எப்படி கலந்து உங்கள் பேரை ரிலே பண்ணுறது, உங்களுக்கு நீர்னால் வருகின்ற இந்த 5 பூதங்களையும் எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். நிறைய விஷயங்கள் மருத்துவ விஷயமாக இருக்கும். ஒரு 20 வயசுக்குட்பட்ட ஒரு சிலர் குழந்தைங்க எங்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த விவரம் புரியாத கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு விவரம் புரிஞ்சோடனே அவங்க அப்படியே அவ்வளோ மன சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க ஒரு அனுபவ ரீதியாக ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. யாரோ அனுபவ ரீதினா யாரோ சொன்னதை தானே இவங்க காதில் கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் அவர்கள் நான் சொல்லுவதை இணைச்சி அவங்க பலனை அடையும் போது பார்த்தால் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தின் மூலமாக என்னோட தொடர்பில் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதை நீங்களும் தொடர வேண்டும். மேலும் மேலும் பல உண்மைகளையும், மருத்துவ ரீதியான உண்மைகளையும், ஜோதிட ரீதியான உண்மைகளையும், ஆன்மீக ரீதியான உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.